கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். கோஸ் பொரியலுக்கு 1/4 கிலோ கோஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். பொரியலுக்கு வானொலியை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் போடணும். கருவேப்பிலை போட்டு வதக்கணும். வதங்கிடுச்சு. இதில் இப்போ நறுக்கி வச்சிருக்க கோஸு போடணும். கோஸை போட்டு ஒரு 2 பரட்டு பறிச்சுக்கணும். இதில் இந்த கோஸ் வந்து ஜெனரலாக ஆஃப் பாயில் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நல்லா வேகணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தண்ணி அதிகம் விட்டு வேக வச்சுக்கலாம். இல்லை ஆஃப் பாயில் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க கம்மியாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பாலும் விட்டு வேக வைக்கலாம். பால் விட்டு வேக வச்சாலும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருக்கு. இதில் இப்போ ஒரு 100 ml பால் ஊற்றப்படும். பால் ஊற்றி வச்சு தேவையான அளவு உப்பு, மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த உடனே சிம் பண்ணிடணும். தண்ணி விட்டால் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நான் தண்ணி விடாமல் பால் ஊற்றி வேக வைக்கிறதுனால மஞ்சள் பொடி போடலை. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றி வேக வைக்கிறது. கொதிக்குது. இப்போ இது மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுவோம். இது ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். வெந்துட்டுருக்கு. ஸோ கோஸ் நல்லா வதங்கி இருக்குது, வெந்தும் இருக்குது. இதில் 2 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் போட்டுப்போம். போட்டுட்டு கொத்தமல்லியும் இதில் தூவிப்போம். ஒரு 2 நிமிஷம் ஓப்பன்லேயே தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் வதங்கட்டும். கோஸ் ரெடி ஆகிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே கோஸை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வதங்கட்டும். கோஸை 2 நிமிஷமாக ஓப்பனில் வேக வச்சு வதங்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ இதை இறக்கிடலாம். கோஸ் பொரியல் ரெடி.